நாம் காயப்படுத்தினவர்களா, காயப்பட்டவர்களா, காயம் கட்டினவர்களா, அல்லது விலகி போகிறவர்களா? இந்த 4 கொஸ்டின். ஒருவேளை நீங்க காயம் பட்டவர்களா இருந்தா காயப்படுத்தினவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை விட்டு விலகி போனவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஒரு சமாரியன் வருவார். ஆமென். விலகி போனவர்களை குறித்து கவலைப்படாதுங்க, காயப்படுத்தினவர்களை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னா பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, 4வது நபர். யாரு தெரியுமா? சமாரியன். அவர் சுய வாகனத்தில் ஏற்றுகிறவர், அதாவது சிலுவையிலே தன்னை கொடுக்கிறவர். அவர் தன் வஸ்திரத்தை கிழிக்கிறவர், அதாவது அவருடைய ராஜரீகத்தை துறந்து ஏழ்மையின் கோலம் எடுக்கிறவர். கள்ளனுடைய கேரக்டர், உன்னுடையதெல்லாம் என்னுடையது. அசருடைய கேரக்டர், என்னுடையதெல்லாம் என்னுடையது. பொத்தி பொத்தி வச்சுக்க, வெளியே விடவே மாட்டேன். அவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவன் லேவி, அவனுடைய கேரக்டர் என்னுடையதெல்லாம் என்னுடையது. ஆனால் சமாரியனுடைய கேரக்டர், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆண்டவர் சொன்னாரு, நீயும் போய் அந்தபடியே செய். நான் சொல்றேன், நீங்களும் போய் அந்தபடியே செய்யுங்கள், கிறிஸ்துவுக்கு பிறனாய் இருப்பீர்கள்.